உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 27 2025 இந்த ஒரு சேனலுக்கு யாருக்கும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னாக்கா மறக்காம இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்றைய தினம் ஒரு சில விடயங்களை பற்றி பேச இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இரவைய தினம் அதாவது லாஸ்ட்டாக எஸ்கே ப்ளாகில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் செஞ்சுருக்கிறார். அந்த வீடியோ சம்மந்தமான ஒரு சில விடயங்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். என்னென்ன விடயங்களை பற்றி இன்றைய தினம் பேச இருக்கிறோம், அது சம்மந்தமாக என்னத்தை பேச இருக்கிறோம் சொல்லி இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கின்ற நேரத்தில் நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்வீர்கள். என்னத்தை பற்றி பேச இருக்கிறோம் சொன்னாங்க உங்களுக்கு தெரியும். இரவே ஒரு காணொளி என்பது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான காணொலியாக அமைஞ்சிருந்தது. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களை அந்த வீடியோவில் கொடுத்திருந்தார். அந்த வீடியோ எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையான முறையில் அமைஞ்சிருந்துச்சு. அந்த வந்து அந்த வீடியோவில் விளையாடிருப்பாங்க, அந்த போலிங் விளையாடிருப்பாங்க. அந்த போலை விளையாடின பொழுது முதல்ல யோசித்தார், இந்த விளையாட்டெல்லாம் நம்மளால் விளையாட முடியுமான்னு யோசித்தார். அதுக்கப்புறம் யோசித்தார், அடே இவ்வளவு பாரமாக இருக்குது இந்த பந்துகள், இதெல்லாம் நம்மளால் தூக்கி வீசிட முடியுமான்னு யோசித்தார். அதுக்கப்புறம் யோசித்தார், சரி வெற்றி தோல்வி மனுஷனுக்கு தானே, விளையாடித்தான் பார்த்துடலான்ட்டு யோசித்தார். திருப்ப என்ன சொல்கிறது, அந்த பந்தை எடுத்து வீசினார். அவருக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி அவருடைய பந்து வெற்றியை நோக்கி போயிருந்துச்சு. இப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, இவருடைய லைஃப் ஸ்டைலும் இப்படி தான். என்ன சொன்னாக்கா, இவருடைய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றியை நோக்கி பேத்துட்டிருக்கின்றது. இவருடைய அந்த தன்னம்பிக்கை தான் காரணம். எவ்வளவோ இன்னல்கள், எவ்வளவோ எதிர்ப்புகளை தாண்டி அவருடைய லைஃப் இன்னும் வெற்றியை நோக்கி பேத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கான காரணம் அவர் எடுக்கிற அந்த தன்னம்பிக்கை முயற்சி தான். அதுக்கான ஒரு உதாரணம் தான் இரவு அவர் அந்த விளையாடின விதம். அதுக்கு முதல்ல எவ்வளவோ தொடர்ச்சியாக விளையாடி கொண்டிருந்த அந்த பக்கத்தில் இருந்த நபர்களை விட ப்ரோவுடைய ஒவ்வொரு பந்தும் வெற்றியை நோக்கி சென்றிருந்தது. உண்மையிலேயே அது என்ன சொல்கிறது, ப்ரோவுடைய ஒரு தன்னம்பிக்கையான விஷயமாக காணப்பட்டது. நான் சொல்ல அவருடைய லைஃப்பும் இப்படி தான் ஒரு வெற்றியை நோக்கி பேய்த்துட்ருக்கின்றதுட்டு சொல்ல வாரேன். அப்போ அந்த வீடியோ இரவு பார்த்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சில கருத்துக்களையும் பார்த்துருந்தேன். இப்போ அந்த கருத்துக்களை பற்றி தான் இன்றைய தினம் பேச இருக்கிறோம். என்னென்ன கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறாங்க, நிறைய கருத்துக்களை பதிவிட்டிருந்தாங்க. அதுலேயும் ஒரு சில கருத்துக்களை வேறு மாதிரி பதிவிட்டிருக்கிறாங்க. அதில் நான் முதலாவது சேர்த்துக்கொள்ள இருக்கிற கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஏண்டா தம்பி தலையை காட்டு பன்றி போல் ஆக்கி வச்சிருக்காய்ன்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு நம்மளால் என்ன பதில் சொல்ல முடியும்னு சொன்னாக்கா, இந்த விஷயத்தை இவர் அன்பால் சொல்லியிருக்கிறாரா இல்லை கோபத்தால் கேட்டிருக்கிறாரான்னு நமக்கு தெரியலை. இருந்தாலும் அவருடைய அந்த கேள்விக்கு தான் நம்ம பதில் சொல்ல இருக்கிறோம். என்ன பதில்னு சொன்னாக்கா, இந்த நம்மளுடைய ஏர் ஸ்டைல் என்பது அது நம்மளுடைய விருப்பத்துக்காக செய்யக்கூடியது. இன்னொருத்தருக்காக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையோ அல்லது ஏர் ஸ்டைலையோ மாற்றிக்கொள்ள முடியாது. நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா அதை நம்ம செய்யணும். அடுத்தவங்க அப்படி நினைப்பாங்களே இப்படி நினைப்பாங்களேன்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம முற்றுக்கட்டை போட்டோம்னு சொன்னாக்கா, வாழ்க்கை பூரா நம்மளால் சந்தோஷமாக இருந்து கொள்ளவே முடியாமல் போயிடும். நான் எனக்காக வாழுகிறேன் இந்த உதாரணத்தை இந்த ஏர் ஸ்டைல் மூலம் செஞ்சு காண்பிச்சுக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். ஓகே, அந்த கருத்துக்கான அது என்னுடைய ஒரு பதில். அது என்னுடைய பதில். அது சரியான பதிலா பிழையான பதிலான்றது தீர்மானிக்கிறது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக அப்படியே தள்ளிட்டு பேசிட்டுக்குள்ள இன்னொருத்தர் ஒரு கருத்தை எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்றதையும் பார்த்துருவோம். அவர் எழுதியிருந்தார், இதுக்கு உண்மையிலேயே எனக்கு பதில் சொல்ல தெரியலை. இந்த கருத்துக்கு இவர் எதை மையமாக வச்சு இவர் இந்த கருத்தை எழுதியிருக்கிறான்றதை நீங்கள் தயவு செய்து இந்த வீடியோவில் இன்றைக்கி தெரிவிங்க.
இலங்கையில் காஞ்ச மாடு ஐரோப்பா கம்பிலே விழுந்த கதை போல இருக்கேன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. ஆனால் இது எதுக்காக எழுதுறாருன்னு எனக்கு லைட்டாக விளங்குது. ஆனால் நான் இதை சொல்ல விரும்பலை. பார்க்கலாம், நான் ஊகித்ததும் நீங்கள் யூகிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்குதான்னு பார்க்கலாம். இவர் எதை மையமாக வச்சு இப்படி ஒரு கருத்தை எழுதியிருப்பார்? நான் திருப்ப அந்த கருத்தை சொல்கிறேன். இலங்கையில் காஞ்ச மாடு ஐரோப்பா கம்பிலே விழுந்த கதை போல இருக்கேன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இது எதை மையமாக வச்சு இவர் இப்படி எழுதியிருப்பார்ன்றத உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் இந்த வீடியோக்குள்ளே கருத்தில் தெரிவிக்க மறக்காதீங்க. சரி, பார்க்கலாம். அப்படியே பேத்துட்டுக்குள்ள திருப்ப ஒரு கருத்தை ஒன்று பார்த்து அந்த கருத்தை ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கனால முடியாமல் போச்சு. இருந்தாலும் அந்த கருத்தை நான் இப்போ சொல்லி ஆகணும். இரவு அந்த வீடியோவிலேயே காட்டியிருப்பாங்க, ஒரு சப்பாத்து கடைக்கு போயிட்டு சப்பாத்து எடுப்பாங்க. சப்பாத்து எடுக்கின்ற பொழுது அந்த தம்பி ப்ரோ கூட சேர்ந்து இப்போ சுற்றுறார் இல்லையா தம்பி, அந்த தம்பி என்ன பண்ணுவார், அவர் கிஃப்டாக தாரேன்னு சொல்லி அந்த சப்பாத்தை கொடுத்துருப்பார். அப்போ அதுக்கு ஒருத்தர் எழுதியிருந்தார், அந்த தம்பி கிஃப்டாக தந்த சப்பாத்துக்கு நீங்கள் நன்றி கூட சொல்லலையேன்னு சொல்லி. ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுக்குள்ளே யாரும் நன்றி சொல்வது கிடையாது. அதே நேரத்தில் பார்த்துன்னு சொன்னாக்கா வீடியோவுக்கு நிப்பாட்டினது பின்னால் கூட அவர் வித்தியாசமாக நன்றி சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம், ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம், இதுக்குள்ளே எனக்கு நன்றின்னு சொல்லி அவர் நன்றி சொல்லாமல் போயிருக்கலாம். இதெல்லாம் ஒரு குற்றமாக பிடிக்கிறது சரியில்லை. அதே நேரத்தில் இன்னொரு கருத்தை பார்த்தேன். அந்த கருத்தில் அவர் எழுதியிருந்தார் ஒருத்தர், கிருஷ்ணா நீர் வலது உறைந்த ஆட்கள் மாதிரி ஏன் செய்கிறீர்? நீர் வெளியில் சாப்பிடும்போது உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் ஏன் பார்க்கிறார்கள்? நீர் சாப்பிடும் சத்தம்தான் சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இதுக்கு ரெண்டு விதமான பதில், ரெண்டு விதமான கேள்வி. அதாவது இவர் எந்த சத்தத்தை சொல்கிறார்? நம்ம சாப்பிடுகின்ற பொழுது நமது வாயுண்டாக வருகிற சத்தத்தை சொல்கிறாரா, இல்லை நம்ம சாப்பிடுகின்ற பொழுது பேசிக்கொண்டே சத்தம் போட்டு பேசிக்கொண்டே சாப்பிடுறதுனால பக்கத்தில் உள்ளவங்க பார்க்குறாங்களா என்றதை நம்ம யோசித்து பார்க்கின்ற பொழுது இவர் இந்த சாப்பாடு மூலம் வருகின்ற சத்தத்தை தான் சொல்லுகிறார் என்று நான் நினைக்கிறேன். அது என்ன சத்தம்னு சொன்னாங்க உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக ஒரு மைக்கொண்ட நீங்கள் கொளுகிட்டு சும்மா வாய் அப்படி தான் செஞ்சு பாருங்களேன், அந்த மைக்கில் சும்மா பச்சக்கு பச்சக்குன்னு வந்து கொண்டே இருக்கும். அது மாற்ற முடியாது, மைக்கை தான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மைக்கை கழட்டி வச்சுட்டு சாப்பிட்டா கேட்காது. அதுக்காக வீடியோ பண்ணுற பொழுது மைக்கை கழட்டி வச்சுட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. வீடியோ பார்க்குற நம்மளுக்கு தான் அது சத்தமாக கேட்குமே தவிர பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு போதும் அது நேரடியாக கேட்காது. நேரடியாக கேட்க போகிறது கிடையாது. வீடியோ பார்க்கின்ற பொழுது தான் அது சத்தம் காட்டுமே தவிர பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்கன்னு சொன்னாக்கா நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பேசி சிரித்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம், அதை பார்க்கலாம். அது ஏன் பார்க்குறாங்க? அவங்க பார்க்குறாங்க, இவங்க ஒரு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு வேளை பார்த்துருக்கலாம். இதெல்லாம் ஒரு குற்றமாக நீங்கள் பிடிச்சி கருத்து எழுதி கொண்டிருக்கீங்களே என்று நினைக்கின்ற பொழுது என்ன சொல்கிறது, இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்கள். இப்படி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை வீடியோக்களுக்கு எழுதி கொண்டிருக்கிறாங்க. எப்படா ஒரு தவறு ஒரு மனுஷனுக்கு ஏற்பட போகுது, அதுவும் முக்கியமாக இந்த கிருஷ்ணாபுரம் மாதிரியாக்கள் அவரை போன்றவர்களுக்கு எப்படா ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்பட போகுதுன்னு காத்திருந்து கருத்துக்களை பதிவிடுற ஒரு சிலருடைய கருத்துக்கள் தான் இப்படி இருக்குமே தவிர அவரை நேசிக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் அவர்கள் நல்ல பக்கங்களை மட்டும்தான் பார்த்து நல்ல விதமான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினம் என்ன சொல்கிறது, இவ்வாறான ஒரு சில விடயங்களை பற்றி பேசுவதற்காகவே இந்த ஒரு காணொளியை பதிவு செய்திருக்கிறேன். இந்த காணொளி சம்பந்தமான கருத்துக்களை நீங்கள் பதிவிட மறக்காதீர்கள். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே இப்போ ஒற்றிக்கிற மாதிரி இந்த இலங்கையில் காஞ்ச மாடு ஐரோப்பா கம்பிலே விழுந்த கதை போல இருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்கிறார் இல்லையா, அதுக்கு அவர் எதை மையமாக வச்சு அப்படி எழுதியிருப்பார் என்றதையும் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. ஓகே, இன்றைய காணொளி எப்படி அமைஞ்சனதையும் சொல்லுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன்
ரைஸ். நன்றி.